தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக தற்பொழுது வேளச்சேரியில் இருக்கக்கூடிய பிரதான சாலையான பள்ளிக்கரணை சாலையில் அங்குள்ள சாலைகள் குன்றும் குழியுமாக காட்சியளிப்பதாக தொடர்ந்து நமது கள ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது நமதில் செய்தியாளர் ஆடம் நம்மோடு இணைந்திருக்கு. அவரோட கேட்கலாம். ஆடம், வணக்கம். அப்பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதாவது சாலை எவ்வாறு இருக்கிறது, அது தொடர்பான கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஆடம், வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க. உங்களுடைய அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் சாலைகள் எவ்வாறு இருக்கிறது, அங்கே பொதுமக்கள் எந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. சென்னை வேளச்சேரி மேடாக்கம் பிரதான சாலையில் கடுமையான போக்குவரத்து தினமும் ஏற்பட்டு வருகின்றது. பள்ளிக்கரணிலிருந்து 3 ஆண்டுக்கு முன் பல கோடி மதிப்பீட்டில் துவங்கப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவேறாததால் சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றது. இதனால நீண்ட நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு தினந்தோறும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக 2022ஆம் ஆண்டு பள்ளிக்கரணை அணையேரியிலிருந்து சதுப்பு நில வழியாக கடலுக்கு செல்லும் மழைநீர் வடிகால் பணிகள் துவங்கப்பட்டது. ஆரம்பத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த பணிகள் கால்வாய் செல்லும் வழியில் கட்டிடங்கள் இருப்பதால் அதை அகற்ற பொதுப்பணித்துறை நீதிமன்றத்தில் அணுகியுள்ளனர். நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருவதால் மழைநீர் வடிகால் பணிகள் பாதையில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சாலைகள் குறுகலாக இருப்பதாலும் சாலைகள் சிவலம் இருந்து காணப்படுவதால் தினந்தோறும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் ஆமை வேகத்தில் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். 5 நிமிடத்தில் கடந்து செல்லக்கூடிய இந்த சாலையை நீண்ட தூரம் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது. பணிக்கு மற்றும் பள்ளிக்கு செல்லும் சூழல் என பலர் இந்த போக்குவரத்து பாதிப்பில் சிக்கி தருகின்றனர். இதனால் உரிய நேரத்துக்கு அவங்க செல்லக்கூடிய இடத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. விரைந்து மழைநீர் கால்வாய் பணிகள் முடிந்த பின்னரே சாலைகள் சீரமைத்து போக்குவரத்து பாதிப்பு இல்லாமல் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை இந்த பகுதியில் ஏற்படும் என அதிகாரிகளும் பொதுமக்களிடம் தெரிவிக்கின்றனர். ஆடம், தொடர்ச்சியாக அந்த பள்ளிக்கரணை பகுதியில் காலை மற்றும் மாலை வேளைகளில் பள்ளி கல்லூரி முடித்து செல்லக்கூடியவர்களாகட்டும், அதே போல் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாகட்டும், ஏன்னால் அது ஒரு பிரதான சாலையாக இருக்கிறபடியால் அந்த சாலையை அதிக அளவு பயன்படுத்துவர். அங்கே இந்த பாதாள சாக்கடை திட்ட பணிகள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் தற்போது மழைக்காலங்கள் என்பதால் இந்த மழை நீர் வடிகால் வாரிய துறையினர் சார்பாக நோண்டப்பட்டிருக்கக்கூடிய பள்ளங்கள், இது தொடர்பாக அதிகாரியிடம் ஏதாவது கேட்டிருந்தீங்களா? அவங்களுடைய கருத்து என்ன பதிவு பண்ணிருந்தாங்க, அதை பற்றி பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக சென்னை புறநகரிலிருந்து சென்னையை நோக்கி தான் இந்த பள்ளிக்கரணை மேடாக்கம் பிரதான சாலை இருக்கின்றது. இங்கு இந்த சாலையை பயன்படுத்தும் பெரும்பாலானோர் சென்னையை நோக்கி பணிக்கு செல்கின்றனர். நாள்தோறும் இந்த பள்ளிக்கரணை, நாராயணபுரம், அயல்மில் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த அணையேரியிலிருந்து இந்த மழைநீர் பணிகள் நடைபெறாமல் இருப்பதால் இந்த சாலைகள் குன்னும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் காலை மாலை நேரங்களில் இரு வேளையும் இந்த போக்குவரத்து பாதிப்பு தொடர்ந்து நீடித்து வருகிறது. இது குறித்து அதிகாரிகளும் தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லை. உரிய நேரத்தில் இந்த பணிகள் முடிவடைந்தால் மட்டுமே இந்த சாலையை சரி செய்ய போக்குவரத்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும் என தெரிவிக்கின்றனர். ஆதாம், உங்களுடைய தகவலுக்கு நன்றி.